இவங்க கேஸ் போட்டு அங்கேருந்து கேஸ் போட்டு இவங்களை ரெக்கவர் பண்ண முடியுமா? இன்கேஸ் அவங்க 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 வந்து அந்த மாதிரி ரெக்கவர்லாம் பண்ண முடியாது மேம். அவங்க வந்து கான்ஜுகல் ரைட்ஸ் வந்து கோர்ட் மூலியமா ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நோட்டீஸ் வரும். இவங்க வாழ விருப்பம் இருந்தால் இவங்க அங்கே போகலாம். அதர்வைஸ் இவங்களுக்கு போகணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இன்கேஸ் இவங்க வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு விடுதலை நிரந்தரமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க இங்கேருந்தே டிவோர்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து நிரந்தரமான ஒரு ரிலீஃப் மாதிரி இவங்களுக்கு கிடைச்சிரும். இன்கேஸ் அவங்க பண்ணதுக்கு இவங்க ஏதாவது தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கலாம். இங்கேருந்தே பண்ணலாம். அங்கே போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. அதுக்காக ரொம்ப அலைச்சல், அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்க லைஃப்க்காக மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு அந்த வாழ்க்கைக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இங்கேருந்து வெளி மாநிலத்தில் போய் இருந்து மொழி தெரியாத இடத்துல அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து அவங்க இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க பேசும்போது யோசித்து அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ட்ரெயின் கிடைக்காம அங்கேயே ஒரு நைட்டு தங்கி 2 நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களோட. ஆனால் பர்சாலே மேடம் 2 பிள்ளைங்களுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் சாமர்த்தியமாக வந்துட்டேன். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஹிந்தி தெரியாது, எல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்க, ஹிந்தி தெரியாது. சார் சார் அவங்க தேங்க்ஸ் பண்ணோம். இந்த டைமில் அவங்க தேங்க்ஸ் பண்ணோம். சாருக்கு தேங்க்ஸ் பண்ணணுமா? இங்கே பண்ணணுமா? அவங்க தான் நைட் லைன் கூட கால் பண்ணி கான்டாக்டில் இருந்தாங்க. எங்கே இருக்க, என்ன பண்ணுற, அப்படியா, சாப்பிட்டியா, எந்த ட்ரெயின் எப்போ வருது, எந்த டைம், எங்கே போய் டிக்கெட் எடுக்கணும், எல்லாமே எனக்கு கைட் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் வந்து இது பண்ணிட்டு. அவர் இல்லைன்னா முடிஞ்சிருக்காது. எப்படி இருந்தாலும் அவர் என் கூட கான்டாக்டில் இருந்து ஒரு ஜோக்கு கேள்விப்பட்டேன். ஜென்ரல் டிக்கெட் எடுத்துட்டு ஸ்லீப்பர் கோச்சில் ஏறிட்டீங்களாமே? ஏறிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க டிடிஆர் உங்களை போட்டு காய்ச்சிட்டாராமே? சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாது சொன்னாங்க காசு வாங்கி ஒரு படமே எடுக்கலாம் போல. இவங்க எப்படி தப்பிச்சு வந்ததெல்லாம் வந்து கேட்குறப்போ ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது.